ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்து அன்னைக்கு எடுத்த விளாக் தான். மார்னிங் ஒரு ரொட்டீன் தான், சிம்பிளாக இருக்கும். தைப்பூசத்தை பற்றின எந்த ஒரு ஐடியாஸுமே கிடையாது. இதுக்கு முன்னாடியும் நான் தைப்பூசத்துக்கு விரதம் இருந்தது கிடையாது. இந்த வருஷம் எனக்கு தோணுச்சு தைப்பூச விரதம் இருக்கலாம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தால் போதும், ஒரு பொழுது விரதம் மட்டும் இருக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் என்னால் அது பண்ண முடியல. ஏன் அப்படின்னா எனக்கு பீரியட்ஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு மெடிஷன்ஸ் மார்னிங் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றனால நான் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் நான் மெடிசன்ஸ் எடுக்க முடியும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பீரியட்ஸும் ஆயிடுச்சுன்றனால ஒரு பொழுது விரதமும் எடுக்கலை. இது எனக்கு அன்னைக்கு காலையில் தைப்பூசத்து அன்னைக்கு சடானாக எனக்கு தோணுச்சு. எந்திரிச்சதே லேட்டு, பட் சடானாக எனக்கு தோணுச்சு ஏன் நம்ம இன்றைக்கி ஒரு பொழுது விரதம் இருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டக்குன்னு தோணுச்சு. அதனால மார்னிங் டக்குன்னு வீடு ஃபுல்லாக மாப் போட்டுட்டு, முன்னாடி நாளே நான் மாப் போட்டுட்டேன், பட் இருந்தாலும் நம்ம ஒரு பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னும் போது அன்றைக்கி மாப் போடணும் அப்படின்வாங்க. ஸோ வீடு ஃபுல்லாக மாப் போட்டு வாசல் நிலப்படி எல்லாமே கோலம் போட்டு வச்சுட்டேன். முன்னாடி நான் ஷஷ்டி விரதம் இருந்தேன். ஷஷ்டி விரதம் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் எல்லாமே சமைச்சு வச்சுட்டேன். அப்புறம் சாமிக்கு படையல் போட வேண்டியது மட்டும்தான் என்னுடைய வேலை. பட் எனக்கு பாயாசம் வைக்கும் போதே பீரியட்ஸ் ஆகிடுச்சு. அப்படின்னும் போது எனக்கு சாமிக்கு அதை வைக்கவும் முடியல. அது ஒரு தடங்கல் மாதிரி ஆகி போய் நின்றுச்சு. எனக்குள்ளே ஒரு மாதிரி வருத்தமாக அது இருந்துச்சு. சடனாக எனக்கு இன்றைக்கி மார்னிங் தோணுச்சு, இன்றைக்கி ஒரு பொழுது விரதம் இருந்து சாமிக்கு அதே விருந்து இன்றைக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெஸ் கூட நான் அன்றைக்கி போட்டிருந்த ட்ரெஸ் தான். சடனாக தான் மார்னிங் நான் எடுத்து போட்டேன். அப்புறம் எனக்கு சாப்பிடும் போது ஈவினிங் போல் தோணுச்சு, இந்த ட்ரெஸ் நம்ம அன்றைக்கி போட்டிருந்தோம்ல அப்படின்ற மாதிரி. நம்ம ஒரு விஷயம் தள்ளி போச்சு அப்படின்னா கடவுள் அதை எப்படி இருந்தாலும் கொடுத்துருவார். அவருக்கு சேர வேண்டியதை அவர் கரெக்டாக வாங்கிடுவார் அப்படின்றது. அது முருகர் கரெக்டாக அந்த விஷயத்த பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி எனக்குமே பண்ணார். அதனால் நான் மார்னிங்கே ஒரு பொழுது விரதம் இருந்துட்டு 2 வகையான பொரியல் பண்ணியிருந்தேன். ஒன்று பீட்ரூட்டு, இன்னொன்று காலிஃப்ளவர் பட்டாணி போட்டு கிரேவி மாதிரியே பொரியல் பண்ணியிருந்தேன். அப்புறமா அவரைக்காய் சாம்பார், பாயாசம், வடை, அப்பளம், சாம்பார் சாதம், நெய் விட்டு வைக்கிற மாதிரி கொஞ்சமாக உளுந்தும் ஊற போட்டிருந்தேன் வடைக்காக. அப்புறமா கொஞ்ச நேரத்தில் சாதம் வேகிற கேப்பில் வடைக்கு மாவு அரைச்சி வடையும் போட்டு எடுத்து வச்சிட்டேன். நிறைய பேருடைய டவுட் இந்த மாதிரி நிறைய லேடிஸ் கேட்குறீங்க. நான் ரீசெண்டாக தான் இந்த விரதம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நான் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறனால நிறைய பேர் கேட்குறது, அக்கா பீரியட்ஸ் டைமில் வெத்தலை விளக்கு போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பீரியட்ஸ் டைமில் வெத்தலை விளக்கு போடக்கூடாது. அதே ஒரு 5th டே 7th டே பீரியட்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னா நம்ம விளக்கு போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது. சில பேர் 9 வாரம் இல்லை 5 வாரம் அந்த மாதிரி வேண்டியிருப்பீங்க. 9 வாரம் இந்த 5 வாரம் நீங்கள் ஒரு வேண்டுதலுக்காக அந்த வெற்றிலை தீபம் போடுறீங்க அப்படின்னும்பொழுது அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறலைன்னா அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். பட் அது கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு பதிலாக இன்னொன்று நிறைவேற்றிருப்பார். உனக்கு இப்போ இது தேவை அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும். எனக்கு அந்த மாதிரி ஒன்று நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் குழந்தை வேணுன்றதுக்காக அவர்கிட்ட கேட்டேன். பட் நான் கேக் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதில் அவ்வளோ பெருசாக எனக்கு ஆர்டர் சொல்லலை. அப்பொழுதைக்கு நான் போய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பட் கடவுள் என்ன பண்ணனா, உனக்கு நான் கையில் ஒன்று கொடுத்துருக்கேனே, நீ ஏன் தனியாக ஒரு வழி போகிற அப்படின்ற மாதிரி என்னுடைய ஹஸ்பண்டுடைய பிஸ்னஸ் எடுத்து எனக்கு ஆன்லைனில் மார்க்கெட் பண்ணுறதுக்காக ஒரு ஐடியா கொடுத்தாரு. பட் அதை ஃபாலோ பண்ணோன்னா இப்போ எனக்கு நல்லா இருக்குது. நம்மக்கிட்ட ஆன்லைன் பிஸ்னஸும் இப்போ நல்லா சூப்பராக போய்கிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம பியூராக நல்லா பூஜை பொருட்களும் கொடுத்துட்ருக்கோம், காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸும் கொடுத்துட்ருக்கோம். அப்படின்னும் போது எனக்கு இப்போ இந்த பிஸ்னஸ் நல்லா போகுது. கடவுள் இந்த வெற்றிலை தீபத்தை போட வச்சது நான் குழந்தைக்காக கேட்டேன். பட் அவர் எனக்கு இப்போ என்ன தேவையோ அதை அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி என்னன்னா தைப்பூசம் அப்படின்றனால வெற்றிலை தீபம் போடலான்னு தோணுச்சு. இனிமேல் நான் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போகிற ஐடியாஸில் இல்லை. பிகாஸ் நான் இவ்வளோ நாள் கணக்கெடுத்து வச்சுருந்தேன். அது நல்லபடியாக முடிச்சிட்டேன் அப்படின்னும் போது அதை நான் விட்டுட்டு கிருத்திகை வரும்ல, ஸோ அந்த டைமில் மட்டும் வெற்றிலை தீபம் போடலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசனை பண்ணி வச்சுருக்கேன். முருகருக்கு விசேஷமான நாள், இந்த மாதிரி முருகருக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் வரப்போ மட்டும் வெற்றிலை தீபம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு என்னுடைய பிளான். ஸோ சாமிக்கு வெற்றிலை தீபம்லாம் போட்டுட்டு சாமி ரூம் எல்லாமே நல்லா பூஜை எல்லாமே அபிஷேகம் எல்லாமே பண்ணிட்டேன் முருகருக்கு. பொதுவாகவே நான் வெயிலுக்கு செவ்வாய்க்கிழமை பால் அபிஷேகம் மட்டும் பண்ணுவேன். இந்த மாதிரி கிருத்திகை, தைப்பூசம், ஷஷ்டி இதெல்லாம் வரும்பொழுது என்னால் முடிஞ்ச நிறைய அபிஷேகங்கள் கூட பண்ணுவேன். ஒரு கணக்கெல்லாம் கிடையாது. எனக்கு என்ன அபிஷேகம்லாம் பண்ண தோணுதோ அந்த அபிஷேகம் எல்லாமே நான் முருகர் வேல் இருக்குது. ஸோ அதை பண்ணி நான் சாமி கும்பிட்டுவேன். அதே மாதிரி வெற்றிலை தீபமும் போட்டுட்டேன். படையல் எங்கள் ஹஸ்பண்ட் தான் போட சொன்ன சாமிக்கு
படைக்க சொன்னது எல்லாமே எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும், இந்த மாதிரி சாமி கும்பிடும் போது நம்ம மனசால் நிறைவாக நமக்கு என்ன தோணுதோ அதை சாமிக்கு படைச்சோன்னாலே போதும். சாமி வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்லாம் கேட்க போகிறதில்ல. ஒரு கதையே இருக்குது, சாமி பேரை சொல்லி பூதம் சாப்பிட்ற கதை தான், சாமியை சொல்லி நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ அப்படின்னும் போது அது இதுன்னெலாம் நம்ம வந்து எதிர்பார்க்க மாட்டார் கடவுள். அவர் ஒன்றே ஒன்று எதிர்பார்க்குறது, என்கிட்ட நீ வந்து கரெக்டாக இருக்கிறியா, ஒரு நிதானமாக இருக்கியா, ஒரு இதுவாக இருக்கிறியா அப்படின்ற பக்தியுடன் இருக்கிறியா, அதை மட்டும்தான் அவர் பார்ப்பாரே தவிர நீங்கள் ஆடம்பரமாக செய்கிறதெல்லாம் கடவுள் எப்பொழுதுமே விரும்ப மாட்டார். இது மாதிரி எந்த சாமியும் வந்து பட்னியாக கடந்து என்னை நீ கும்பிடணும்னு சொல்லியும் விரும்ப மாட்டார். அது நம்மளுடைய விருப்பத்துக்கு உண்டானது தான். இன்னொரு சின்ன ஸ்டோரி வந்து சொல்கிறேன். 2 பேர் வந்து கோவிலுக்கு போயிருக்காங்க. கோவில் போன இடத்துல ஒருத்தன் சரியான பசி, சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக போய் சாமியை பார்க்கணுன்னு போகிறான். ஒருத்தன் என்ன பண்ணான்னா வயிறு காய விட்டு பட்னியோட கோவிலுக்கு போனானா. அப்போ சுவாமி கிட்ட கோவிலுக்கு போகும்போது அவன் சாமியை பார்த்துட்டு சீக்கிரமாக சாப்பிடணும், அந்த பட்னியாக போனவன் சீக்கிரமாக சாப்பிடணும்னு மைண்ட் செட்டோடு ஓடுறான், சாமியை சீக்கிரம் பார்த்துட்டு சாப்பிட்ணுன்ட்டு. ஆனால் இங்கே வயிறு திருப்தியாக போய் சாப்பிட்டவன் நல்ல திருப்தியாக சாமியை பார்த்தானா சாமி வந்து அவனுக்கு தான் காட்சி கொடுத்தாராம். இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, சாமியை பொறுத்த அளவுக்கு யாருமே பட்னியாக கடந்து வந்து சாமியை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது, சாப்பிட்டுட்டு கூட போகலாம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்டோரியில் நான் பார்த்தேன். இதை வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவுமே வந்து எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. கோவிலுக்கு போனாலும் எங்கே போனாலும் வயிறை வந்து பசியோடு காய விட்டுட்டு போனோன்னா பசி நினப்பில் அதை மட்டும்தான் இருக்கணும், அந்த சாமியை போய் சீக்கிரம் பார்த்துட்டு வரணுமே தோணுமே தவிர பக்தி நமக்கு வந்து அங்கே இருக்காது அப்படின்றதே எங்கள் அம்மா அப்பா எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெற்றிலை வேகி 6 விளக்கு தான் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. சுற்றி 6 வெற்றிலை வச்சு ஒரு விளக்கு ஏற்றினா கூட போதும். ஆனால் நெய் விளக்காக ஏற்றுங்க, அந்த நறுமணமே வந்து கோவில் மாதிரி ஆக்கும். பஞ்சகாவிய விளக்கு வந்து வீட்டில் போடுறதுங்க, அது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் ஓமம் வளர்த்ததற்கான ஒரு நிறைவு வந்து கிடைக்கும். இது மாதிரி வாரத்தில் ஒரு தடவை வந்து கந்திஷ்டி சாம்பிராணி இல்லை மூலிகை சாம்பிராணி வந்து வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் தீய மாதிரி சக்திகள் எண்ணங்கள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து வெளியேறிடும். வீட்டில் மெயினாக இது 2 மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், ரொம்ப நல்லது. அண்ட் வீடு மாப் போடும்போது கொஞ்சமாக மஞ்சள், கல்லுப்பு, பச்சைக்கருப்பரம் சேர்த்து வீடு மாப் போடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும் வைபு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃபாலோ பண்ணலன்னா என்னை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா.